லைஃப் ஸ்டைல் எல்லாமே நல்லபடியாக தான் அமைஞ்சது. ஓகே. அதே மாதிரி இந்த அவதாரம்னு சொல்லுவாங்க. நிறைய பேரோட அவதாரத்தில் கூட அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. சொல்லப்போனால் நிறையா பேரோட கிழக்கேத்தியத்தோட வாழ்விலே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு நல்ல கர்மாவாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே நல்லபடியாக அமையும். ஓகே. இயேசு கிறிஸ்துவோட வாழ்வியல் கூட ஒரு நல்ல கர்மா தான். ஓகே. அவருடைய இறுதி நிலையை வந்துட்டு அவராக தேர்ந்தெடுத்துக்கிட்டார். ஓகே. நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே. அதனால் ஒரு நல்ல கர்மாவால் தான் நல்ல ஒரு வாழ்வியலானது அமையும். ஓகே. யதார்த்த ரீதியாக ஒரு காட்டில் வாழ்கிறப்போ, அதாவது முதலாவது அந்த ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட போது எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வகையில் கொஞ்சம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறப்போ ஓரளவு ஒரு பதம் இருக்கும். ஆனால் அதுவே மனதை கடந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்வியலை வாழ்கிறப்போ நம்ம நிறையா விஷயம் கல்வி நிலையில் கற்றுக்கணும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதுக்கப்புறம் கிராவிட்டி, ஸ்பேஸு, மெக்கானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பயாலஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. தமிழ் மொழி மாதிரியே கிட்டத்தட்ட நிறையா மொழி இருக்குது. இப்போ தமிழ் மொழியை அகத்தியர் உருவாக்குனார். அதே மாதிரி ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மொழியை உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மொழியை பேசி பேசி படித்து ஒரு நிறையா பேர் சமுதாயமே வாழ்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நேற்றுலாம் கிடையாது, பல வருஷமாக நடந்திருக்கு. அதில் ஒரு சில மொழி பேசுகிறவங்க நாடு எல்லாமே வல்லரசு நாடாக இருக்குது. ஓகே. அந்தளவுக்கு நிறையா பேர் நிறையா மொழிகளில் மொழி புலமை உள்ளவங்களாக இருக்காங்க. ஓகே. அதனால் நம்மளோட மொழி தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்காம நிறையா மொழி இருக்குது, நிறையா நாடு இருக்குது. ஓகே. சரி, அதனால் என்ன தகவல் அப்படின்னா கர்மாவை சரி பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஸ்டூடியோவில் நிறையா உழைக்கிறோம். அப்போ தான் சால்வ் ஆகும். ஓகே. அடுத்து நம்ம ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு தொடர்பியலான ஒரு மைய நிலைப்பாட்டில் தூது பார்க்கறதுனால துன்பம் தான் உறுதியாகும். அதனால் கொஞ்சமாவது விலகிறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும். அப்போ தான் ஒரு சுதந்திரமானது உறுதி செய்யப்படும். ஓகே. இப்போ எனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே ஓரளவு இந்த மாயனுடைய கர்மாவெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த முருகனுடைய கர்மா தான் திரும்ப ஒரு தொடர் கதையாக நடக்கிறதே திரும்ப நடக்குது. புதுசாலாம் எதுவும் இல்லை. அதனால் கர்மாவை சால்வ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த உயர்வு நிலை. இல்லை அப்படின்னா எங்கே சுற்றினாலும் திரும்ப ஒரே இடத்துக்கு ஒரே பதத்தில் ஒரே விதமான கர்மாவிலே சிக்கிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிகழும். அதனால் அந்த கர்மாவெல்லாம் சால்வ் பண்ணணும். ஓகே. அதே சமயத்தில் காட் முருகனை எப்போ கூப்பிடணும் எப்போ கூப்பிடக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டுச்சுன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே நம்ம